பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த நாளில் மகிமைப்படுவதாகும். நாம் இணைந்து இந்த காலையில் ஒருமித்து ஆண்டவரை நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சொஸ்தமடையும்படி குற்றங்களை அறிக்கையிட வேண்டும். ஆமென். அப்போ குற்றங்கள் ஒரு மனிதனுடைய வியாதி சுகமடையாமல் ஆரோக்கியமாக இயலாமல் இருப்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா. இந்த காலையில் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நீங்கள் சுகமடைய விரும்புகிறீர்களா என்று தான் ஆண்டவர், நீ சொஸ்தமடைய விரும்புகிறாயா என்று கேட்கிறார் இல்லையா? இன்றைக்கு காலையில் நீங்கள் சொஸ்தமடைய விரும்புகிற தேவ பிள்ளைகள் தங்கள் குற்றங்களை தேவனுக்கு அறிக்கையிடுங்கள். ஒருவருக்கு ஒருவர் யாருக்கு விரோதமாய் நாம் குற்றம் செய்தோமோ அவர்களோடு நான் தெரியாமல் செய்துட்டேன் என்னை மன்னிச்சிருந்த ஒரு வார்த்தை எத்தனையோ ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்வில் கொண்டு வரும். அந்த பிரிஸ்டீஜை விட்டுட்டு அவன் இன்றைக்கு ஆண்டவர் ஹல்லேலூயா கர்த்தர் ஒரு வார்த்தையை தருகிறார். ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை செய்து விட்டுருங்க. ஆமீன். தேவனிடத்திலிருந்து அந்த சுகம், தேவனிடத்தில் அந்த ஆசீர்வாதம், எத்தனையோ ஆயிரங்கள் லட்சங்கள் செலவு செய்ய வேண்டிய அந்த வியாதிகளாக இருந்தாலும் என் ஆண்டவர் சுகப்படுத்துவார், அற்புதம் செய்வார். இன்று என்னோடு இணைந்து செபிக்கிறீங்களா? இந்த நாளில் இந்த வேளையில் கூட நீ கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் யார் யாருக்கு விரோதமாய் நீங்கள் பேசினீர்கள், நாமே ஒப்புரவாக வேண்டிய இடங்களை தேவாவியார் உங்களோடு உணர்த்துவார். ஒப்புரவாகுங்கள். ஆமே அற்புதங்களை காண்பீர்கள். செபிக்கலாம். நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் தெய்வமே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோடு இணைந்து இப்பொழுது செபித்து கொண்ட எல்லா தெய்வ பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வியாதி நிமித்தம் எத்தனை ஆண்டவரை மருத்துவம் எடுத்தும் பிரயாசம் எடுத்தும் குறைந்தது போல இருக்கானால் ஆமே விடுதலை இல்லையே என்று ஆமேன் எத்தனை மருத்துவர்களை கண்டும் சுகமில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் உண்டாண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் இப்பொழுது செபிக்கிறேன். விசேஷமாய் அன்பு தகவல் தங்களுடைய குறைவுகளை ஆமே மறைக்கிறவன், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைவதில்லை என்று வேதம் சொல்லுகிற தன்னுடைய குறைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் கிடைக்கும் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறதை போல இந்த காலை வேளையில் ஆண்டவரே சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடு நீர் பேசி கொண்டிருக்கிறீர். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே மறைக்கப்பட்ட மற்றவர்களுக்கு எதிராய் பேசின செய்த குறைவுகளை அறிக்கை செய்து ஒப்புரவாகி உம்மை நோக்கி பார்க்கிற வேளையில் அவர் அற்புதத்தை செய்வீர். ஆண்டவரே, எந்த வியாதி என்று கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் ஒரு அற்புதத்தை செய்து சுகப்படுத்த சொஸ்தமடைய விரும்புகிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த அற்புதத்தை செய்ய நீ ஆயத்தமாக இருக்கிறேன். விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே, உணர்த்துங்க ஆண்டவரே. ஒப்புரவாகி விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய். ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய குறைகளை அறிக்கையிடுவோம், சுகத்தை பெற்றுக்கொள்ளும் இயேசுவிடத்திலும். God bless you. Praise the Lord.